ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி வீடியோவில் இந்த நியூ இயருக்கு சந்தோஷமாக கேக் பண்ணலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நாமளே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிறேன். பெரிய ஜாரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் வசதியாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எடுத்த அதே அளவு வந்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மூணையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எந்த கப்பில் எண்ணெயும் பாலும் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 கப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை இதனோட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் வந்து நான் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1½ டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சலித்த மைதா மாவை ஃபர்ஸ்ட் வந்து நான் பாதி மட்டும் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு முறை பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மீதி இருக்க மாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது என்னென்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வந்து காஃபி பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாமா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் வந்து நீங்கள் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் அரைக்கும் போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதனால் நல்லா பெருசாக இருந்தது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், எல்லாமே நல்லா பண்ணியாச்சு. 5 நிமிஷம்தான், நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது இது என்ன வச்சுருக்கேன்னா, நான் அந்த மோல்டுக்காக கூட நான் வெளியில் கடையில் வாங்கலை. குக்கருக்குள்ளே வர அந்த கப்பு தான் நான் மோல்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் வீட்டில் இருக்க கொஞ்சம் நெய்யை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பூசிட்டு அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ண கேக் மிக்சரை வந்து இதில் ஊற்றிடலாம். ஒரு பாதி அளவு தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா கேக் வந்து வெந்தவுடனே நல்லா ஃப்ளஃபியாக மேலே வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்து பாதி அளவுக்கு ஊற்றணும். பாதி இதில் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா 2 முறை டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எப்படி இதில் பேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது உள்ளே வந்து பவுடர் சால்ட்டை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேட்டரை எடுத்து உள்ளே வச்சிடலாம். பேக் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே வச்சிடலாம். கேர்ஃபுல்லாக வைங்க, சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க. இந்த கேக் பேட்டர் மேலே நான் வந்து டாப்பிங்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன். ஃப்ரை பண்ண நட்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஃப்ரை பண்ண கார்ன், சில நட்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதுதான் போடணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போடுங்க. இந்த மாதிரி உள்ள கேக் பேட்டர் வைக்கும் போது இந்த ஓரங்களில் எதுவுமே அந்த பாத்திரம் வந்து ஓரங்களில் தொடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல இடம் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடிடலாம். கரெக்டாக ஒரு 20 இல்லை 25 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. பாருங்கள், திறந்து பார்க்கலாம். இப்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். நைஃப் வந்து இட்டு பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கொஞ்சம் கூடவே ஒட்டவே இல்லை. கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதை நல்லா ஆற விட்டுடலாம், உடனே எடுக்கக்கூடாது. நல்லா ஆறின பிறகு ஓரங்களை நல்லா இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு கவிழ்த்தோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கவிழ்த்திட்டு நம்ம மறுபடியும் மேல் பக்கம் வர மாதிரி திருப்பி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி காட்டுறவங்களுக்கு கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி கையில் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். கேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த நியூ இயருக்கு நீங்களே வீட்டில் கேக் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அசத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாகவே எல்லாமே நடக்கட்டும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.